இப்ப நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாம இந்தியால இருக்கிற மத்த ஸ்டேட்ல இருக்கிற பெட்ரோல் பங்க்ஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, பைக்கு காரு கூட கம்மியா தான் நிக்கும். ஆனா நம்ம ஆளுங்க 1 லிட்டர் வாட்டர் பாட்டில், 25 லிட்டர் வாட்டர் கேனு, 10க்கு வீட்ல சரக்கு தூக்கி போட்ட தம்ஸ் அப் பாட்டில், ஹார்லிக்ஸ் டப்பாவெல்லாம் தூக்கிட்டு வராங்க பெட்ரோல் பிடிக்கிறதுக்கு. யோ என்ன பெட்ரோல் ஓசியில ஏதாவது கொடுக்குறாங்களா என்ன அப்படின்னு கேட்டா, இல்லப்பா இந்தியால பெட்ரோல் கம்மியா தான் இருக்குதாமே அப்படிங்கிறாரு. இதுவாடா முக்கியமான விஷயம். கிருஷ்ணாயில் வாங்குறத விட்டு வந்துட்டா. கிருஷ்ணாயில் தேர்ந்து போயிடுறா. உனக்கு பின்னாடி வந்தவங்க கிருஷ்ணாயில் வாங்கிட்டு போயிட்டாடா. யோ யாரு அவனுக்கு சொன்னா? நான் படிச்சேன்ல. ஓ அபிஷியலா அப்ப வந்துருச்சா பெட்ரோல்லாம் காலியா? சரி எங்க படிச்ச அப்படின்னு கேட்டா, யுனிவர்சிட்டியில, வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டியில அப்படிங்குது பெருசு. யோ யாரு அவனுக்கு இதை அமுச்சு விட்டா? எங்க குரூப்ல அமுச்சு விட்டாங்க. குரூப்ல அதை நம்பிட்டு நீயும் வீட்டுல இருக்கிற வண்டி, வாட்டர் கேனு, வாட்டர் பாட்டில், ஹார்லிக்ஸ் டப்பாவெல்லாம் தூக்கின்னு வந்திருக்கிற. ஆமா பெட்ரோல் முக்கியம்ல அப்படின்னு பெட்ரோல் போறதுக்காக கந்து வட்டிக்கெல்லாம் காசு வாங்கி வந்திருக்குது பெருசு. யோ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுயா. பெட்ரோல் நமக்கெல்லாம் தேவையான அளவுக்கு இருக்கியா. குறைஞ்சது ஒரு 30ல இருந்து 40 நாள் வரைக்குமாவது இருக்கும்யா. இதெல்லாம் நம்பாதீங்கயா அப்படின்னு சொல்றேன். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? சரி உண்மையிலேயே என்னதான் நடக்குது? பெட்ரோல் அப்ப இந்தியால காலி ஆயிடுச்சா இல்ல இது வெறும் ஹைப் தானா? அது மட்டும் இல்லாம எல்பிஜி சிலிண்டர் பற்றாக்குறை, ஹோட்டல்ல எல்லாம் சிலிண்டர் இல்லன்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய டீயை 25 ரூபாய்க்கு விற்கிறாங்க. உண்மைதான் என்ன அப்படின்றத ரொம்ப டீடைலா ஃபன்னியா ஜாலியா பார்க்கலாமா? ஏன்னா சீரியஸா மைக்கு போட்டு உட்காந்துக்கிட்டு இதுல அப்படி நடக்குது, அங்க இருந்து கப்பலை ஓடல, கப்பல்லே குண்டை போட்டாங்க அப்படின்னு நடந்த மாதிரியே சீரியஸா சொல்றதுக்கு 1008 பேர் இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஃபன்னியா சொல்லுவோம். சார் என்னோட எங்க அட்மின் கொஞ்சம் நல்லா சொல்லுவாரு, கிளாரிட்டியா கிடைக்கும். ஒரு நிமிஷம் தெய்வமே, என்கிட்ட ஒரு ஃப்ளோ சொன்னீங்களா, அதை அப்படியே விட்டு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அங்க அடிச்சுட்டு சாவறாங்க, உனக்கு அதுல பண்ணி என்ன கிடக்குது அப்படின்னு ஒரு சிலர் கேட்கலாம். நம்ம அவங்க அடிச்சுக்கிறத பத்தி எல்லாம் பேச போறது கிடையாது. இந்த ஒரு பேனிக் சிச்சுவேஷன் எதுக்காக வந்துச்சு, உண்மையிலேயே பிரச்சனை இருக்கா இல்லையா அப்படின்றத மட்டும் தான் ஜாலியா பார்க்க போறோம். ஏன்னா நம்ம மக்கள் பாவம் எதுவா இருந்தாலும் உடனே பயந்துருவாங்க. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்றதுதான் உண்மை. அதுக்கான டீட்டெயில உங்களுக்கு ஃபுல்லா கொடுக்குறேன். அதுக்கப்புறமாவது நிம்மதியா தூங்குவாங்கல்ல, அதனால சொன்னேன். சரி இப்ப ஆரம்பிக்கலாமா? இந்த வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா சொல்றேன், உங்களுக்கு 1% கூட டவுட் இருக்காது, ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது ஈரான்ல நடக்கிற பிரச்சனை. மறுபடியும் போயாச்சா? யோ இப்பதான் நீ அதை பத்தி பேச மாட்டேன்னு புள்ளையார் சுழியா அங்க இருந்து போடுறேன்னு கேட்டீங்கன்னா, அங்க இருந்தாங்க ஆரம்பிச்சது பிரச்சனையே. அதுதான் இன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல கூட்டத்துக்கும் காரணம், எல்பிஜி கேஸ் சிலிண்டர் நமக்கு கிடைக்காததுக்கும் காரணம். பட் கவலைப்படாதீங்க, வளவளன்லாம் இருக்க மாட்டேன், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். ரொம்ப நேரம் எடுத்துக்காத, சீக்கிரமா முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து. ஃபர்ஸ்ட் ஏன் இந்த திடீர் பரபரப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரான் அண்ட் இஸ்ரேலுக்குள்ள பயங்கரமான டிஷும் போயிட்டு இருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இந்தியாவுக்குள்ள வர வேண்டிய ஆயில் கண்டெய்னர் ஷிப் ஈரானுக்கு பக்கத்துல இருக்க ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற பாதை வழியா தான் வரணும். ஏன் பஸ் லாரி எல்லாம் வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படிங்க? அது ஒரு கடல். வேர்ல்டு மேப்ல எடுத்து பாத்தீங்கன்னா அது சின்ன பாதை தான், பட் அதோட அகலம் கிட்டத்தட்ட 33ல இருந்து 50 கிலோமீட்டர். அந்த வழியா தான் பெரிய பெரிய ஷிப்புகள்லாம் போகும். அந்த ஷிப்புகள்லாம் பல வெரைட்டிஸ் க்ரூட் ஆயில் ஏத்திட்டு போகும். எல்பிஜி டேங்கர்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், துணிமணிகள், மெஷினரிஸ், ஃபுட் ப்ராடக்ட்ஸ், மிலிட்டரி ஷிப்ஸ், நேவி ஷிப்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போற ஷிப்ஸ் எல்லாமே அந்த வழியா தான் டிராவல் ஆகி போகும். அதாவது நம்ம இந்தியாவுக்கு வர்றது மட்டும் கிடையாது, பல பெரிய கண்ட்ரீஸ் இருக்கு இல்லையா, அந்த கண்ட்ரீஸ்க்கு போற ஷிப்ஸ் எல்லாமே இது எங்க இருக்கு? ஈரானுக்கு பக்கத்துல இருக்கு. அப்ப அவங்கள்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. இருந்தாலும் நாங்க சின்ன கண்ட்ரி தானடா நடிக்கிறீங்க, ஆனா நாங்க இங்க கை வைக்கிறது ஒட்டுமொத்த உலகத்துக்கே வலிக்கணும். அப்படி அடிக்க போறோம் ஒரு அடி. நம்ம நோக்கம் மக்கள் பாதிக்கப்படணும்ன்றது இல்ல, கிராமத்தோட அழிவு சிட்டில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியணும், எல்லா மீடியாவும் நம்மள திரும்பி பார்க்கணும், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அங்க வச்சாங்க கைய. சோ இதுக்கப்புறம் எந்த ஷிப் எங்களை தாண்டி போனாலும் அங்க குண்டை போடுவோம், இல்ல எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சு தாக்குதல் நடத்துவோம் அப்படின்ட்டாங்க. சோ இதுக்கப்புறமும் இன் டெப்தா போகணும் அப்படின்னா அதுக்கு தனியா தான் வீடியோ போடணும். இப்போ நம்ம மெயின் மேட்டருக்கு வருவோம். இப்போ இந்த ஷிப்பை நாங்க விடமாட்டோம்னு சொல்லிட்டாங்க இல்லையா, அதனால நம்ம மக்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, ஐயோ நமக்கு வர வேண்டிய க்ரூட் ஆயில் அங்க மாட்டிட்டு இருக்கு, அப்புறம் நமக்கு எப்படி பெட்ரோல் கிடைக்கும் அப்படின்னு பயந்துகிட்டு தான் நம்ம மக்கள் போய் பெட்ரோல் பங்க் வாசல்ல வாட்டர் கேன்ல ஆரம்பிச்சு வாட்டர் டேங்க்ல கூட பிடிக்கிறாங்க. சிந்தாம ஒத்துமையா எங்க பாருங்க மனுஷனாடா நீங்க எல்லாம். ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன டம்மி நினைச்சீங்களா? நம்ம ஆளுங்கள்ட்ட ஒரு மாஸ்டர் பிளான் இருக்கு. இதுதான் சாப்டர் 2. அதுக்கு பேர் தான் SPR. அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? SPRனா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ். விசாகப்பட்டினம், மங்களூரு அண்ட் படூர் இந்த ஊர்ல எல்லாம் பூமிக்கு அடியில ஒரு பெரிய குகை, அத கேவ்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த குகைக்குள்ள ஆயில நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ஒருவேளை வாரே நடந்து உலகமே சுத்துறது நின்னாலும் நம்ம கிட்டத்தட்ட 74 டேஸ்க்கு தேவையான அளவுக்கு பஃபர்ல வச்சிருக்கோம் ஆயில. சோ பெட்ரோல் காலி ஆயிரும்னு பயப்படுற கேங் கிட்ட போய் சொல்லுங்க, நம்ம கிட்ட பேக்கப் நிறைய இருக்கு நண்பா. அதனால பெட்ரோல் பங்க்லயே படுத்து தூங்குறத விட்டுட்டு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க. எஸ்பெஷலி அந்த வாட்டர் கேன் எல்லாம் வாங்கிட்டு போற பாரு, அதெல்லாம் இனி பண்ணாத ராஜா அப்படின்னு. புரிஞ்சதா?
அப்போ ஒரு சில பெட்ரோல் பங்க் எல்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்ன அதிகபட்சம் ஒரு பெட்ரோல் பங்க்ல பாத்தீங்கன்னா 15,000 இருந்து 30,000 லிட்டர் பெட்ரோல் சேவ் பண்ண முடியும். ஒரு சில பங்க்ல எல்லாம் 2 டேங்க் இருக்கும். அதுல ஒரு 30,000 இருந்து 60,000 வரைக்கும் சேவ் பண்ண முடியும். நம்ம ஆளுங்க இந்த வாட்ஸ்அப் எல்லாம் பார்த்துட்டு பேனிக் ஆகி வீட்ல இருக்கிற காரு, பைக்கு, வாட்டர் கேனு, வாட்டர் டேங்கே தூக்கின்னு வந்து பெட்ரோல் புடிச்சிட்டு இருக்காங்க. சோ இப்படி எல்லாருமே டேங்கை ஃபுல் பண்ணா அரை நாள்ல காலி ஆகாம என்ன பண்ணும்? அடுத்து ட்ரக் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வெயிட் பண்றப்ப க்ளோஸ்ட்னு சொல்லி அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்க? ஐயோ பெட்ரோல் இங்க காலி ஆயிடுச்சு, அப்ப இன்னும் ஒரு நாள் 2 நாளைக்கு தான் இருக்கும் அப்படின்னு பயந்துகிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாட்ஸ்அப்ல சொல்றாங்க, இல்ல போன் பண்ணி சொல்றாங்க. அதை பார்த்துட்டு அவங்களும் பயந்துகிட்டு பைக்கு, கார் எல்லாத்தையும் தூக்கின்னு வந்து டேங்கை ஃபுல் பண்ணிட்டு போறாங்க. இதே தான் டீசல் கதியும். ஏன்பா இப்படி பண்றீங்க? ஸ்டாக்லாம் இருக்குப்பா. யார்ப்பா சொன்னது? பொய்யான தகவலுக்கு இப்படி அலப்பற பண்ணலாமாப்பா? உண்மையா ஸ்டாக்லாம் இருக்கு. ஸ்டாக் இல்லன்னு எந்த நியூஸ்ல வந்துச்சு? எந்த நியூஸ்ல வந்துச்சு? என்னடா அப்படி பண்ண பாத்து உள்ள வராம போய்க்கிறீங்க? என்ன கிறுக்கிறு பிடிச்சு போச்சா உங்களுக்கு? இப்போ நம்ம பார்க்க போறது சாப்டர் 3, பழைய நண்பன் வெர்சஸ் புது நண்பன். முன்னொரு காலத்தில் அப்படின்னு ரொம்ப பழைய வருஷத்துக்குலாம் போயிடாதீங்க. ஜஸ்ட் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஆயில் அப்படின்னாவே மிடில் ஈஸ்ட மட்டும் தான் நம்பிட்டு இருந்தோம். மிடில் ஈஸ்ட்னா அப்படின்னு புரியாதவங்களுக்கு மட்டும் சொல்றேன். ஆயில் ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லப்படுற சவுதி, UAE, கத்தார், குவைத், ஓமன், பஹ்ரைன், ஈரான், ஈராக் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். இன்னும் தெளிவா சொல்லணும்னா இந்த சார்ட்டை பாருங்க. 2021 வரைக்கும் ரஷ்யா கிட்ட அதிகபட்சம் 2% தான் வாங்கிட்டு இருந்தோம் ஆயில். பட் மிடில் ஈஸ்ட்ல இருந்து 65% அண்ட் பேலன்ஸ் 33% யூஎஸ் அண்ட் மத்த கண்ட்ரில இருந்து. 2023-24 உடனே ஒரு ஸ்வாப் அடிச்சோம். ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்த 2% மாத்தி 36% அவங்கள்ட்ட இருந்து வாங்க ஆரம்பிச்சோம். அண்ட் மிடில் ஈஸ்ட்ல குறைச்சிட்டோம் 45க்கு. அண்ட் யூஎஸ் கிட்டயும் 19%. ஏன்னா நமக்கு பயங்கரமான டிஸ்கவுண்ட்ல கொடுத்தாங்க ரஷ்யா. இப்ப அப்படியே 2 மாசத்துக்கு முன்னாடி ஜனவரி 2026க்கு வந்தோம்னா யூஎஸ் ஓட ஒத்து போனோம். அவன் தான் நமக்கு ஃப்ரெண்டு, அவனை நம்பி தான் நம்ம இருக்கோம். இல்லனா டாக்ஸ் ஏத்திடுவான், நம்மள இன்டைரக்டா அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால அவன்கிட்ட ஒத்து போகணும் அப்படின்றதுனால ரஷ்யா கிட்ட மறுபடியும் பெர்சன்டேஜ் குறைச்சாங்க. 36ல இருந்து 19%, அப்படியே மிடில் ஈஸ்ட்ல 56% அண்ட் யூஎஸ் அண்ட் மத்த கண்ட்ரில இருந்து 25%. இப்படி தான் பிரிச்சு ஓட்டிட்டு இருந்தாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இந்த மானங்கேட்ட ட்ரம்ப். நீ அவன்கிட்ட போறியா? போ, எனக்கு ஒண்ணும் இல்ல, உன் மேல எல்லா டாக்ஸையும் கொட்டுவேன், கதற அடிப்பேன் அப்படின்னு மிரட்ட நம்ம மோடிஜியும் இந்த வெள்ள முடியை என்ன பண்றது? மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசக பொசுகா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சியில நான் அதுக்கு தான் ப்ரோ ட்ரை பண்றாங்க. சரி, இன்னும் கொஞ்ச நாள் தானே இவன், அதுக்கப்புறம் வேற ஒரு பிரசிடென்ட் வருவான், சமாளிச்சுப்போம். இப்போதைக்கு வந்துட்டு ஒத்து போவோம் அப்படின்னு அடங்கி போயிட்டார். ஆனா இப்ப திடீர்னு வார் வர நடுவுல கட்டையை வேற போட்டு வச்சிருக்காங்களா நம்ம ஈரானு. சோ நம்ம ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டோம். மிடில் ஈஸ்ட் கிட்ட நிறைய பேமெண்ட் எல்லாம் பே பண்ணி நாங்க உங்கள்ட்ட இருந்து இவ்வளவு வாங்கிக்கிறோம் அப்படின்னு ஒரு சில ஷிப் எல்லாம் அமுச்சு விட்டாங்க. அது அங்க இருந்து இங்க ரிட்டர்ன் வரதுக்குள்ள ஒரு பெரிய வார் ஆகி போச்சு. அதனால நம்ம நிறைய கப்பல்கள் அங்க மாட்டிக்கிச்சு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம அதிக சதவீதம் க்ரூட் ஆயில் வாங்குறது யார்கிட்ட? USA அண்ட் மிடில் ஈஸ்ட். பட் ரஷ்யா கிட்ட வெறும் 19% தான் வாங்கிட்டு இருந்தோம். ஐயோ, இந்த US மிடில் ஈஸ்ட நம்பிட்டு நம்ம ரஷ்யா கிட்ட டீல கம்மி பண்ணிட்டோமே, இப்போ என்ன பண்றது? எட்ரா யூட்டர்ன் அப்படின்னு மறுபடியும் ரஷ்யா கிட்ட போய் பணம் கொடுக்காம எங்க போறது? பணத்தை விட்டு பஸ்ஸால கொண்டு இறக்கி விட்டு போங்க. தலைவரே, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ உங்கள்கிட்ட வாங்கிட்டு இருக்கிற 19%ல இருந்து 32% வாங்கிக்கிறோம், கோச்சுக்காம கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு கேட்க, சரி உனக்கு நான் பண்ணாம யாரு பண்ண போறா, பண்றேன் அப்படின்னு அவங்கள்ட்டையும் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு ட்ரம்ப் கிட்ட போய், எங்க எங்களுக்கு கப்பல் வேணுங்க, அதுல தாங்க ஆயில் இருக்குது, அதை ஈரான்ல வேற புடிச்சு வச்சுக்கிட்டு பயமுறுத்துறானுங்க, இப்போ என்ன பண்றது? ரஷ்யாவை நம்பி தான் நாங்க இருக்கோம், தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு கேட்க, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு 30 நாளைக்கு மட்டும் அவன்கிட்ட வாங்கிக்க, உனக்கு எதுவும் பெனால்ட்டி வராம நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வா அப்படின்னு அவர் பெரிய மனுஷத்தனமா பண்ணிருக்காரு. அதனால ஒரு 32% ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறோம். இந்த ட்ரம்ப் கிட்ட எல்லாம் நம்ம ஏந்தி நிக்க வேண்டியதா இருக்குது. என்ன பண்றது? இட்ஸ் ஆல் ஃபேட். நம்ம கையில எதுவும் இல்ல. சரி, ரஷ்யா கிட்ட வாங்குறப்ப எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. இவங்க அடிச்சுக்கிற ஏரியா வேற, அந்த ஏரியாவே கம்ப்ளீட்லி வேற. அதனால வார் ஃப்ரீ ஜோன் மூலமா ஈஸியா கொண்டு வந்துடலாம் ஆயில. ஆனா பேலன்ஸ் இருக்கிற 48% பிளஸ் 28% மிடில் ஈஸ்ட் அண்ட் US கிட்ட தான் வாங்கிட்டு இருக்கோம். அதுல ஒரு சிலது மாட்டிட்டு இருக்குது. ஆனா இப்போ ரஷ்யா கிட்ட இருந்து பல்கா வாங்கி, அதுவும் டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்கி ஆயில நம்ம சேகரிச்சு வச்சிருக்கோம். சரிப்பா, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்னு ஒன்னு சொல்றல, அங்க நம்மள விடவே இல்ல. ஒரு 2 மாசத்துக்கு அங்க இருந்து நமக்கு ஷிப்பே வரல. 74 நாள் இருக்கிற ஸ்டாக்கும் காலி. இப்போ என்ன பண்ணுவேன்? இப்ப என்ன செய்வீங்க? ஜமாலுக்கு இப்ப என்ன செய்வீங்க? சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது நம்ம ஆளுங்க. என்னதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல முட்டுக்கட்டைய போட்டாலும் பிரேசில் அண்ட் USA கிட்ட ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருக்கும் இப்போதைக்கு நம்ம. அதாவது அவங்களோட நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அதனால ஈரான் கிட்ட நீங்க முட்டுக்கட்டைய போட்டுக்கோ, எங்களுக்கு வேற வழி இருக்கு, பிளான் B அப்படின்னு அந்த ரூட் வழியா எடுத்து நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்துரும். நம்ம இந்தியா ஸ்மார்ட் பாஸ். அதெல்லாம் சரி,
சரி பெட்ரோல் கூட்டம் இப்படி ஒண்ணு போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் கேஸ் சிலிண்டர் வேணும்னு ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கே, அதுக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மைதான். பெட்ரோலை விட கேஸ் சிலிண்டருக்கு தான் ஸ்கார்சிட்டி ஜாஸ்தியா போச்சு. ஆனா நம்ம இந்தியன் கவர்மெண்ட் 5 வகையா பிரிச்சிருக்கு நம்ம எல்பிஜி கேஸ் வழங்குறத. அதுல பிரியாரிட்டியில டாப் 1ல இருக்கிறது யார் தெரியுமா? நம்ம தான். நம்ம வீட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் கேஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல், 3rd ஸ்கூல், 4th டிரான்ஸ்போர்ட் கேஸ், 5வது தான் ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம். அதனால தான் இந்த ஷார்டேஜ். அதாவது இந்த லாஸ்டா ஹோட்டலுக்கெல்லாம் சப்ளை பண்றாங்க தெரியுமா, அத கமர்ஷியல் சிலிண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கமர்ஷியலுக்கு சம்பந்தப்பட்ட எல்லாமே கடைசி பிரியாரிட்டி தான் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஃபேமிலிக்கு தான். அப்படி பார்த்தாலும் 25 நாளைக்கு ஒரு தடவை தான் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு புது ரூலை கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். இன்னும் ஒரு சிலர் என்னால புக்கே பண்ண முடியல அப்படின்னு சொல்லலாம். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. பொசுக்குன்னு நம்ம மக்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வீட்ல 2 சிலிண்டர் ஸ்டாக் வச்சுக்கிட்டு ஒன்னு காலி ஆயிடுச்சு, அடுத்து சிலிண்டர் கிடைக்காமலே போறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால உடனே புக் பண்ணுவோம் அப்படின்னு 2வதையும் புக் பண்ணி வச்சிடறாங்க. அது தாண்டி அக்கம் பக்கத்துல இருக்கவங்க 2 இல்லாம ஒன்னே ஒன்னு தான் வச்சிருப்பாங்க, எனக்காக நீங்க ஒன்னு சேர்த்து புக் பண்ணுங்களேன் அப்படின்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு புக் பண்றது. கமர்ஷியலுக்கெல்லாம் டொமஸ்டிக்கை விட ஜாஸ்தி, அதனால அவங்க இவங்களை யூஸ் பண்ணி புக் பண்றது. இந்த மாதிரி போட்டு அடியோ அடின்னு அடிக்க எதிர்பாராத அளவுக்கு பயங்கரமான புக்கிங்ஸ் வருது. இது வரைக்கும் இவ்வளவு வந்ததே கிடையாது அப்படின்னு நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஷாக்கு. ஆனா இங்க தான் நமக்கு பெரிய பிரச்சனையே. ஏன்னா பெட்ரோல் நமக்கு டன் கணக்குல ஸ்டாக் இருக்கு, ஆனா நம்ம கேஸ் சிலிண்டர்ல யூஸ் பண்ற எல்பிஜியை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹை பிரஷர் டேங்க்ஸ் நமக்கு வேணும். இப்போ இந்த க்ரூட் ஆயில் 74 டேஸ்க்கு வரும் அப்படின்னு சொன்ன தெரியுமா, அந்த அளவுக்கு எல்பிஜிக்கு ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்டோரேஜ் ரொம்ப ரொம்ப கம்மி, 22 டேஸ்க்கு மட்டும் தான் இருக்கு. சோ ஷிப் மட்டும் வரல அப்படின்னா நம்மள்ட்ட இருக்க பேக்கப்பை வச்சு அதிகபட்சம் இப்பல இருந்து 22 நாளை தாண்டலாம். அதனால நம்ம கவர்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, டொமஸ்டிக் ஃபர்ஸ்ட் அப்படின்ற பாலிசி மூலமா ஹோட்டல்ஸ்க்கு போற கமர்ஷியல் கேஸ் எல்லாம் கட் பண்ணி அதுல இருந்து 28%, அதாவது ஹோட்டலுக்கு போக வேண்டிய சிலிண்டர்கள்ல இருந்து 28% ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு டைவர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது டொமஸ்டிக் வீட்டு உபயோகத்துக்கு பிரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதனால தான் ஹோட்டல்ல, டீ கடையில எல்லாத்துலயும் விலையேற்றம் அண்ட் சாம்பார் ரேட் ஏறதுக்கும் சரி, டீ காபி ரேட்லாம் ஏறதுக்கும் சரி, இதுதான் காரணம். அதனால ஹோட்டல் கடைக்காரங்க, டீ கடைக்காரங்க மேலாம் கோவப்படாதீங்க பாஸ், பாவம் அவங்களும் என்னதான் பண்ணுவாங்க. தலையெடுத்து பாருங்க சார். இப்போ நம்ம பார்க்க போறது பிரம்மாண்டமான படம் லெவலுக்கு இந்தியா பண்ண ஒரு மாஸ் மேட்டர். கவனிச்சு கேளுங்க. அண்ட் இதுதான் கிளைமேக்ஸ். மார்ச் 12, அதாவது நேத்து, ஷென்லாங் அப்படின்னு ஒரு பெரிய ஆயில் டேங்கர் சவுதியில இருந்து மும்பைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இதுல மாசான சீன் என்ன தெரியுமா, அந்த ஷிப் வார் ஜோனை கிராஸ் பண்றப்போ மிசைல்ஸுக்கு தெரியாம இருக்கிறதுக்காக AIS ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. அதாவது இத டார்க் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற இந்த லொகேஷனை தாண்டறப்போ நம்ம ஷிப் இந்த AIS ட்ராக்கிங் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. இத ஆஃப் பண்றதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் ஷிப்போட லொகேஷனை ட்ராக் பண்ணும். பட் இங்க ஆஃப் பண்ணது மூலமா நம்ம ஷிப்பை அதால ட்ராக் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா மெயினா ஆஃப் பண்ணிருக்காரு கேப்டன்? ஏன்னா இந்த டேங்கர்ல 1,35,335 டன் க்ரூட் ஆயில் இருந்திருக்கு. அவங்களோ இதை டார்கெட் பண்ணி தான் சுட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏரியாவை கிராஸ் ஆகுதுன்னா சும்மா விடுவாங்களா? ஆனா இப்ப வந்து நியூஸ் படி மார்ச் 12, அதாவது நேத்து மதியம் 1 மணிக்கு மும்பைல இருக்க ஜவஹர் ட்வீப் டெர்மினலுக்கு வந்து சேர்ந்திருக்கு. இது எங்க எப்படி கிளம்பிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியால ஆயில லோட் பண்ணிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி ஷிப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. மார்ச் 8ஆம் தேதி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ், அதான் ஈரான் பக்கத்துல குண்டு போட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, அந்த இடத்தை கடந்திருக்கு. AIS ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருக்காரு கேப்டன், அதாவது டார்க் மோடுக்கு போயிருக்காரு. இது மூலமா நம்மளாலேயே ட்ராக் பண்ண முடியாது ஷிப் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. திடீர்னு பார்த்தா மார்ச் 9ஆம் தேதி சிக்னல் கிடைக்குது, நாங்க பத்திரமா இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ மார்ச் 12ஆம் தேதி மதியம் இந்த ஷிப் நம்ம மும்பைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஷிப் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸை தாண்டி இங்க வந்திருக்கு. ஆனா இப்போ வரைக்கும் 28 இந்தியன் ஷிப்ஸ் அந்த இடத்துல மாட்டிட்டு இருக்கு. அந்த ஷிப்ஸும் AIS மோட ஆஃப் பண்ணிட்டு இந்தியாவை வந்து அடைய ட்ரை பண்ணிட்டு இருக்கு. என்ன ஆக போகுதுன்னு அடுத்தடுத்த நாட்கள்ல பாப்போம். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. பட் அந்த AIS ஆஃப் பண்ணிட்டு கெத்த நம்ம ஊருக்கு வந்து சேர்ந்தாரே, அந்த கேப்டன் யாரு தெரியுமா? சுக்ஷாந்த் சிங் சந்து. இவருக்கு ஒரு ஓ போடுங்கப்பா. So coming to the conclusion of the video, பெட்ரோலுக்கு பற்றாக்குறை இல்லை. சோ பேனிக் ஆக வேணாம். LPG கேஸ் அதுக்கு சொல்ல போனா பற்றாக்குறை இல்லதான். நம்ம 25 நாளைக்கு ஒரு தடவை மட்டும் புக் பண்ணோம். அண்ட் இந்த 25 டேஸ்மே கொஞ்ச நாளைக்கு தான். வித்தின் 1 மந்த்துக்குள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். சோ தயவு செய்து பயப்படாதீங்க. நம்ம இந்தியா சாதாரண நாடெல்லாம் கிடையாது. இத மீறியும் நம்மள அடிக்க நினைச்சா டைரக்டாவே போய் பேசி பார்ப்போம். உனக்கும் அவனுக்கும் பிரச்சனை, இதனால எங்க ஊர் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீயா வழியை விட்டுரு. இல்லனா எங்கள்கிட்ட அப்துல் கலாம் கண்டுபிடிச்ச அக்னி 5ன்னு ஒன்னு இருக்கு, அந்த அளவுக்குலாம் போக வேணாம்னு நினைக்கிறோம், யோசிச்சுக்கப்பா
அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தாலே போதும், பீதி ஆயிருவாங்க. சோ பயப்படாதீங்க. மொத்தத்துல நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பிளான் ஏ மட்டும் தான் இப்ப போயிட்டு இருக்கு. அதுல எங்கேயாவது குளறுபடி வந்துச்சுன்னா பிளான் பியும் இருக்கு, சியும் இருக்கு. அதனால ஹாப்பியா இருங்க, தயவு செய்து பயப்படாதீங்க. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? இது மூலியமா ஒரு சில விஷயங்கள்ல தெளிவாகி பேனிக் ஆகாம இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஒருவேளை யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் பயந்து பெட்ரோல் கிடைக்காது, எல்பிஜி கேஸ் எல்லாம் கிடைக்காது அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வேற ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார், ஜெய் ஹிந்த்.